ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு புகுத்தக்கூடிய ஒரு ஸ்கூலாக நிர்வாகமாக அது இருந்து தான். இந்த தீபாவளி வருது இல்லையா, தீபாவளிக்கு முன்னாடி அந்த பசங்கள்லாம் கூட்டுண்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனாங்களாம். முதியோர் இல்லத்தில் போயிட்டு இந்த மாதிரி அப்பா அம்மாவை கைவிடக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல நம்ம சேர்க்கக்கூடாது, நம்மளை வளர்த்து படிக்க வச்சு இவ்வளோ பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் அந்த குழந்தைங்க பிஞ்சு மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்றதுக்காக அந்த அநாத ஆசிரமத்துக்கு கூட்டும் போகிறாங்களாம். அப்போ கூட்டும் போகும்போது எல்லாருக்கும் அவள் அந்த குழந்தை கையால், அந்த கூட்டும் போன பசங்க கையால் எல்லாருக்கும் ஸ்வீட்டு, அவளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கச்ச அதில் ஒரு குழந்தையினுடைய பாட்டி அங்கே இருந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு இந்த குழந்தையே ட்ரெஸ் கொடுக்குற அளவுக்கு நிலைமை உருவாயிட்டான். உடனே அந்த குழந்தை பாட்டியை பார்த்து அழறான். பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டியை கட்டி பிடிச்சின்னு அழறாங்க. இந்த விஷயத்துலேருந்து ஒன்று தெரியுது, இது வந்து நான் படித்த கதையை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயத்துலேருந்து ஒன்று தெரியுது, சும்மா மேலுக்கு நம்ம பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே அந்த காரியத்தை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது இந்த கதை உணர்த்துறது. அதனால் இந்த மாதிரி ரீல்ஸுக்கெல்லாம் லைக் போடாமல் நம்ம வாழ்க்கையிலையும் ரியல் லைஃப்லேயும் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துப்போம். பெரியவங்களை இந்த தீபாவளிலேருந்து மதிக்க கற்றுப்போம், அவளை பாதுகாத்த கற்றுப்போம். நன்றி, வணக்கம்.